வணக்கம். டாக் ஜட்ஜின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முன்ன தீபாவளினாலே பக்ஷணம், பலகாரம், அதை தவிர நல்ல உடைகள் அப்படின்லாம் இருக்கிறத தவிர சினிமாங்கிறது நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத போச்சு. தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறது தமிழர் வாழ்வில் ஒன்றியதா போச்சு. இந்த வருஷம் நிறைய படங்கள் 3 தமிழ் படங்கள், டியூட், டீசல் அண்ட் பைசன், 3 தான் முக்கியமான படங்களா வந்திருக்கு. அது தவிர இன்னும் சில சின்ன படங்கள் அது வந்துச்சா வரலையான்னு கூட எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இங்க ரிலீஸ் ஆகல. இங்க டீசல் யூஎஸ்ல அதிகமா ரிலீஸ் ஆகல. பட் பைசன் அண்ட் டியூட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி மட்டும் தான் நீ பேச போறோம். மேபி டீசல் படத்தை மது பார்த்துட்டு வந்த பிறகு மது தனியா ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் சைட், தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் டாக் ஜட்ஜின் டியூட் அண்ட் பைசன் விமர்சனம். வாங்க மது, தீபாவளி வாங்க. சூப்பர் சூப்பர். மூணு புது தமிழ் படம் வந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆனா 3க்குமே இங்கிலீஷ் டைட்டில் பாத்தீங்களா? ஆமா, அது ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த கலைஞர் பீரியட்ல ஒரு நல்ல விஷயம் பண்ணாருன்னா, தமிழ் டைட்டில் தேடி தேடி வச்சாங்க. இது மாடர்னா அந்த படத்துக்கு பேர் வச்சாங்க. அது பைசன் வச்சாங்கன்னு தெரியல. இவராச்சும் டூடுன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல பைசன் மட்டும் தான் இருந்தது. இப்ப சொல்றது எல்லாமே ப்ரொமோஷன் எல்லாமே பைசன் காளை மாடன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பரவாயில்ல, அது முதலே பண்ணிருக்கலாம். ஏன்னா தமிழ் படத்துல இந்த தமிழ் பேராட்சி இருந்துச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷமா திருப்தியா இருந்துச்சு. அது இல்லாம போச்சு. டியூடுக்கு என்ன வைப்பாங்கன்னு தெரியல. ஆனா ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ வித் தட் நம்ம டியூட் ஆரம்பிச்சிடலாம். சோ இந்த வாட்டி நான் டியூட் பயங்கர எக்ஸைட்ல இருக்கேன் சார். நான் ஆரம்பிச்சிடறேன். நீங்க டியூட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு டியூட் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சாய் அபியங்கர், ஏன்னா ரொம்ப சந்தேகத்தோட பார்த்தது. ஒன் சாங் ஹிட் ஒண்டர் அப்படிங்கறதுனால வந்ததுனால அவரோட ஃபுல் பிளெஜ்ட் மூவி இது ஏற்கனவே பாட்டெல்லாம் ஹிட்டா இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு போய் பார்த்திருந்தோம். அதனால கண்டிப்பா சாய் அபியங்கருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன என்னன்னா, நிறைய இடத்துல போட்ட பிஜிஎம்ஏ போட்டு யூஸ் பண்ணிட்டாரு. இது நான் ஐ see a differentiation between அனிருத் அண்ட் சாய். அனிருத் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கு தனித்தனியா பிஜிஎம் போட்டிருப்பாரு. இப்ப கூட இன்னைக்கு அரசன் நீங்க எது பாத்தீங்களான்னு தெரியல, சிலம்பரசனோட பட்டாய கிளப்பி இருக்காரு. பிஜிஎம் ஆகட்டும், அந்த சிலம்பரசனும் சும்மா சூப்பர் கம்பேக்னு நினைக்கிறேன், வெற்றிமாறன். சோ அதை பத்தி பேசலாம். பட் நம்ம அதுக்கு முன்னாடி டியூடுக்கு வந்துடலாம். டியூட்ல என்னென்ன ஒர்க் அவுட் ஆச்சு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. சோ எனக்கு டியூட்ல என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நான் ஒரு பாக்யராஜ் விசு ஃபேன் திரைக்கதையில. சோ எனக்கு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட். அது பாக்யராஜ் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, இந்த இன்டர்னல் ஃபேமிலி ரிலேஷன்ஸை எப்பவுமே ஒரு எட்ஜுக்கு புஷ் பண்ணுவாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்துட்டீங்கன்னா, மௌன கீதங்கள்ல ஒரு தகாத உறவினால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார ஒரு பிரிவு வரும். அது பண்றாங்க. அதை அப்படியே ரீமேக் பண்ணி தாதாவை எடுத்தாங்க. அந்த 7 நாட்கள்ல கணவரே தன் முன்னாள் காதலனை தேடி போய் அவர் கூட வாழு அப்படின்னு சொல்ற மாதிரி அதுல ஒரு கிளாஸ்ல சென்டிமெண்டலா என்ன பண்ணுவாருன்னா, தாலி சென்டிமெண்ட்டை வச்சு முடிச்சிருப்பாரு. தாலியை கழட்ட மாட்டா இந்திய, அதுவும் தமிழ் பெண் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு. அது ஒரு அருமையான சூப்பர் டூப்பர் ஹிட்னா, அருமையான திரைக்கதை, சூப்பர் கிரிப்பிங். ராஜேஷ்க்கு அருமையான கேரக்டர் அவரு பண்ணதுல. சிறைக்கு அப்புறம் அது ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அது நல்ல படம். சோ அந்த லைன்ல நான் பாத்துட்டு இருக்கேன். இந்த பாக்யராஜோட அந்த பாத்தீங்கன்னா, அந்த 7 நாட்கள் எங்க முடிஞ்சதோ அங்கிருந்து இது தொடங்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா அங்க என்னன்னா, தாலிய கல்ட்டி வீசா ஒரு பெண் அப்படிங்கறது எல்லாம் அங்க முடியுது. ஒரு 30 வருஷம் ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா, படத்தோட ஹீரோ ஒரு பொண்ணு கட்டின தாலியை வகுக்கிறாரு, கலட்டி வீசுறாரு. அங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ அது ஒரு கல்ச்சுரல் ஷாக் இல்ல கல்ச்சுரல் ஷிஃப்ட்னு சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் இங்க தாலியை வச்சுதான் இந்த முக்காவாசி நம்ம பி வாசு நிறைய படி கிண்டல் பண்ணிடுவாங்க, தாலியை வச்சு ரொம்ப சென்டிமெண்டலா எடுப்பாருன்னு சொல்லிட்டு. சோ அந்த ஏஜ், அந்த கதைகள் எல்லாம் அந்த தாலி சென்டிமெண்ட் இன்னும் தொடருது அப்படிங்கறது. ஆனா இதுல என்னன்னா, தாலியை கழட்டி வச்சுட்டு வர்றது, அதுல வச்சு காமெடி எல்லாம் சில விஷயம் பண்ணிருக்காங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இளைஞர்கள் ஜென்சியோட காதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல படத்திலேயே ஒரு வசனம் வச்சிருப்பாரு அவரு, எங்களுக்கு இதெல்லாம் ஃபீல் ஆகுதான் கிரிஞ்சுன்னு சொல்லிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படமே அவங்களுக்கானதுதான். நம்மளுக்கு, அதாவது நம்ம ஜெனரேஷன் சேர்ந்தவங்க இல்ல அதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா, இப்போ 70s 80s 90s கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தாலி முக்கியமா இருந்துச்சு, உறவுகள் முக்கியமா இருந்துச்சு. ஆனா இதுல என்னன்னா, ஒரு பிரேக்கப் ஆகுது, ஒரு மாசம் அந்த பொண்ணு வெளியூர் போறா, திரும்பி வர பார்த்தா எனக்கு ஏற்கனவே இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வர்றாங்க. சோ அது ஒரு இமோஷனலா எப்படி ஒரு 30 வயசுக்கு கடந்தவங்களுக்கு எப்படி ஏற்படும் தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் 20 வயசுக்கு கடந்தவங்களுக்கு 20 வயசுல இருக்கிறவங்களுக்கு அந்த வாழ்க்கையில வரவங்களுக்கு இது இருக்கு அப்படின்னு சொன்னார். சோ என்டையர் மூவி ஒரு இன்ஸ்டா சீரியல் மாதிரி தான் இருக்கு, ஒரு பேட்ச் ஆஃப் இன்ஸ்டா ரீல் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வழக்கம் போல இந்த இன்ஸ்டால பிரபலமா இருக்கிறவங்க எல்லாமே வர்றாங்க. இதுல முக்கியமா நல்ல கேரக்டர் பண்ணியிருக்க டிராவிட்,
அந்த பரிதாபம் சேனல்ல திராவிட் வந்து ரொம்ப அருமையான கேரக்டர். அவருக்கு லாஸ்ட்லயும் ஒரு நல்ல வாய்ப்பும் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அர்ச்சனா அப்படிங்கிறவங்க வர்றாங்க ஒரு சீன்ல. அவங்கள அதிகமா டிவில பார்த்தது இல்ல. பட் இதுல வந்துருந்தாங்க. ஒரு 2 சீன் மாத்திரம் வந்துட்டு போயிடுறாங்க. சோ அதெல்லாம் வச்சிருக்காங்க. பட் எனக்கு ஸ்டோரி அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இன்னைக்கு ஒரு ஜென்ஸி அப்படிங்கிறதுல மாத்திரம் இல்லாம அது வச்சிருக்காங்க. அதுல வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்னு பாத்தீங்கன்னா ஆணவ கொலை. அதுதான் பேக்ரவுண்ட்ல வந்திருக்கு. சோ அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. இல்ல எல்லாத்தையோட எனக்கு பிடிச்சது 2 விஷயங்கள். அது 2 பேர் அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு வந்து சரத்குமார். சரத்குமார் வந்து இந்த அளவுக்கு ஒரு காமெடிக்கலா இந்த வயசுல நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து லவ் டுடேல வந்து சத்யராஜ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதை பீட் பண்ணிட்டாங்க சொல்ல முடியும். இதுல வந்து சரத்குமாரோட ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அனிமல் லைக் சீன், அந்த கல்யாணத்துல மண்டை தலையில கிளாஸ் ஆடுறது ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி எடுத்திருக்காங்க. ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் சிங்கிள் ஷாட், சரி கவனிக்க முடியல. சிங்கிள் ஷாட் மாதிரி தான் இருக்கு. அவர் அங்கிருந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. ரொம்ப அமேசிங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவங்களோட முகத்தை மாத்துறது அந்த சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் கமல் இஸ் கிரேட் ஆக்டர். நம்ம வந்து கமலை சொல்லாம பேச முடியாது. சில காட்சிகள் எனக்கு வந்து நிஜமாக கமலை நினைவுறுத்தினார் சரத்குமார். அண்ட் ஐ ஆல்வேஸ் திங்க் தட் சரத் இஸ் அ வெரி பொட்டன்ஷியல் ஆக்டர். அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை இதுல ரிவீல் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அருமையா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து நான் சும்மா யோசிச்சு பார்த்தேன். இந்த கதைக்கலனை, இந்த ஸ்டோரியை வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் தவிர இன்னைக்கு இருக்கிற தமிழ் சொல்ல யாரும் நடிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த ஏஜ்ல பாத்தீங்க, அந்த ஏஜ் குரூப்ல பாத்தீங்கன்னா ஹரீஷ் கல்யாண் எடுத்துக்கலாம், மணிகண்டன் எடுத்துக்கலாம், இல்ல நம்ம அசோக் செல்வன் மாதிரி அவர் கொஞ்சம் மூத்தவரா இருந்தா அவர் எடுத்துக்கலாம், அஸ்வின், தாதா அஸ்வின் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கூட ஒரு செட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கேரக்டர் செட்டே ஆகாது. சோ பிரதீப் ரங்கநாதன் வந்து அது சூப்பரா கேரி பண்ணிருக்கான்னு சொல்ல முடியும். படத்துக்கு படம், காட்சிக்கு காட்சி வந்து நீங்க சொன்ன ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ரொம்ப சீரியஸா போகணும்னு அடுத்த சீரியஸா அதை வந்து காமெடி ஆக்கிறாங்க. ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்னு அடுத்த சீன் வந்து கொஞ்சம் அப்படி ஒரு சென்டிமெண்டல் டச் பண்ணிருக்காங்க. சோ பிரதீப் அண்ட் சரத்குமாருக்காக இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடது. சோ உங்களோட பாசிட்டிவ் சொல்லுங்க. நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட பாசிட்டிவ்னு எடுத்தீங்கன்னா, இந்த கன்வென்ஷனல் ஸ்கிரீன் பிளேங்கிற அந்த மெத்தடை வந்து இந்த படம் உடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா, அவரு ஹீரோ என்ட்ரிங்கிறத விட அது கிட்டத்தட்ட ஒரு 0 என்ட்ரி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுல வந்து நல்லா அடி வாங்குறது அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த ஹீரோட என்ட்ரி. அந்த முதல்ல வந்து இந்த எக்ஸ் கிட்ட வந்து நீ எது ரீசன் மாத்திரம் சொல்லு அப்படின்னு சொல்றது, அப்புறம் ரீசன் எதுக்கு பிடிக்கலங்கிறதே பெரிய ரீசன் சொல்லி ஒதுங்கி போறது, அதெல்லாம் எனக்கு அந்த ஆரம்பம் வந்து நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே அவங்க வந்து அதை முழுக்க சீரியஸாவே எடுத்துக்கல. அதாவது படத்தை டைரக்டரும் சீரியஸா எடுத்துக்கல, ஸ்டோரியும் சீரியஸா இல்ல. ஏன்னா அது வந்து ஜென்ரலா என்னன்னா அவங்க அதே மூடுலயே போயிடணும். இப்ப அவங்களோட நோக்கம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அவங்க ஜென்சியை கட்டி போட்டுடணும். அவங்க சீனுக்கு சீன் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், கை தட்டிட்டே இருக்கணும், பாட்டு வந்துட்டு இருக்கணும். அது மாதிரி ஒரு ஆங்கிள் தான் அந்த படம் எடுத்திருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இத்தனைக்கும் இந்த படம் 2.25 மணி நேரம் தான் ஓடுது. ரொம்ப சின்ன வந்த 3 படத்துல சின்ன படம் இதுதான். அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த 1 மணி நேரம் வந்து எப்படி போச்சுங்கிறதே தெரியல. நீங்க சொல்ற மாதிரி பிரதீப் ரங்கநாதனோட எனக்கு அவரோட ரொம்ப இயல்பா பண்றாரு அவர். அந்த எஸ்.ஜே. சூர்யா மாதிரி சில இடத்துல, தனுஷ் மாதிரி சில இடத்துல, அவரோட டோட்டல் முக்கியமான விட்டீங்க. எனக்கு வந்து அவரோட போன் எடுக்கிற சீன் எல்லாம் பார்த்தா ரஜினிகாந்த் தான் ஞாபகம் வருது. ஒவ்வொரு சீன்லயும் ரஜினிகாந்த் இருக்கு. அது ரஜினிகாந்த் போட்டு வர்றாங்க. ஆமா, 100 வருஷம் பாட்டு போடுறாங்க. அதுக்கு வந்து இளையராஜா கேஸ் போடாம இருக்கணும். அது சரி, அது அப்புறம் இது ஜெனரலா வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப 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 ஜோவியலா போச்சு. நீங்க சொன்ன மாதிரி சரத்குமார் வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் சரத்குமார் இன் ரீசன்ட் டைம்ஸ். இன்ஃபேக்ட் நீங்க அந்த 3 BHK ஆகட்டும், இப்போ வந்து வயசானதுக்கு அப்புறம் சரத்குமாருக்கு நல்ல நல்ல கேரக்டர் கிடைக்குது. நான் நிஜமாவே வந்து சரத்க்கு வந்து ஒரு 63-60 இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா மனுஷனுக்கு 71 இயர் ஆச்சு. கமலாசன் ஒரே ஏஜ் என்னால நம்ப முடியல. அதுல ஒரு இது வேற இருக்கு, டாப்லெஸ் ஷர்ட், சல்மான் கான் மாதிரி சட்டை வேற கழட்டிட்டு வராரு. நீங்க சொல்லுவா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லதான் உங்களுக்கு அந்த அவரோட அந்த ஒரு லெங்தி சீக்வன்ஸ் வரும், இன்டர்வல், ப்ரீ இன்டர்வல். இதுல வந்து அவங்க இது பண்றது பொண்ணோட பேசுற மாதிரி எல்லாம் வரும் பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்லா. சரத்குமார் வந்து இன்ஃபேக்ட் ஹி டேக்ஸ் அவே தி கிரீம் ஆஃப் தி மூவி. அப்படிதான் நல்லா. இன்ஃபேக்ட் சரத்குமார் வராத சீன் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கு இந்த படத்துல. ஆமா, கரெக்ட். அவர்தான் ஆல்மோஸ்ட் ஹீரோ ஈக்குவலண்டா நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த பிரசன்ஸ் வந்து நல்லா இது பண்ணிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த திராவிட் ஒரு நல்ல நல்ல பெர்ஃபார்மர். ஆக்சுவலா அங்க பாக்கும்போது அவங்களாம் இந்த மாதிரி லேடி கெட்டப்ல நடிக்கிறது, அது மாதிரி அவங்க காமெடியா பண்ணாலும்
பட் இந்த படத்துல அவருக்கு ஒரு நல்ல பிரேக் ஆக்சுவலா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் அ வெரி குட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஜாலியா இருந்து சாயா பயங்கர் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ஊரும் பிளட் பாட்டு வந்து எல்லாருமே சொல்றாங்க. எனக்கு வந்து பாடல் வரிகள் தெரியலன்னா அந்த பாட்டை வந்து நான் ரசிக்க மாட்டேன். எனக்கு என் மனசுல போய் நிக்காது. அத ஒரு மியூசிக்கா அந்த பாட்டை பார்க்கலாமே தவிர, விஷுவலா அந்த பாட்டை பார்க்கலாமே தவிர, அந்த பாட்டுல இருக்கிற அந்த இது வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து போய் ரீச் ஆகாது. அதனால நான் வந்து ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்ட் சாங்ஸ் அண்ட் சாய் பேக்கர் சாங்ஸ். பட் அதோட மெலோ வெர்ஷன் ஒண்ணு வருது, அது நல்லாவே பண்ணி வரப்ப அது பேக்ரவுண்ட்ல வர்றப்போ அருமையா வந்திருக்காரு. அது ஆக்சுவலா நல்லா வந்து ஆமா ஆமா அது நல்லா மேட்ச் ஆச்சு. சோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ். நீங்க சொல்லுங்க அடுத்தது என்ன போவோம். நெகட்டிவ்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்சஸ்க்கு வந்து கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இடிக்கும் தான் நினைக்கிறேன். ஒரு பாசிட்டிவ் விஷயம், அதாவது இதுல நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, இந்த இதுல வந்து அந்த ஆணவ கொலையில தொட்டிருக்காங்க. ஆனா எனக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, அந்த ஆணவ கொலை அப்படிங்கிற மேட்டரி காமெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா நீங்க சரத்குமார் வந்து அதை பத்தி சொல்றப்போ அந்த சீரியஸ்னஸ் ஏத்துது, அந்த சீரியஸ்னஸ் தக்க வைக்காத அளவுக்கு காமெடி வந்து பண்ணிருது. ஏன்னா நீங்க இந்த பத்தி நம்ம நிறைய படம் பார்த்திருக்கோம். நீங்க நம்ம இந்த லஸ்ட் இது சாரி நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த சீரீஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த பெண் இதுல வந்து அதுல வந்து ஒரு கனமான சூழ்நிலை இருக்கு. ஆனா ஒரு பாவக்கதைகள் சாரி ஆமா ஜென்சிக்கு வந்துட்டு நம்ம வந்து என்டர்டெயினா கொடுக்கணும் அப்படிங்கறத அதை நீர்த்து போக செய்துட்டாங்களோ அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய பயமா இருக்கு. அவங்க நான் தியேட்டர்ல இருந்து சில விமர்சனங்கள்லாம் பார்த்தா வெளியில வரவங்க சொன்னாங்க, ஆணவ கொலை ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. அது ஏதோ ஒரு அபாயமான கட்டத்து மாதிரி இருக்கு. ஒரு சோசியலிட்டிக்கலா படத்துல என்ன ஒர்க் அவுட் ஆகலான்னு பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு கொஞ்சம் திணறி இருக்காங்க. பட் அந்த கிளைமாக்ஸ்க்கு வர வர வந்துட்டு they will started mending it towards அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எடிட்டிங்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்துட்டு லாஜிக்கை யோசிக்கவே இல்லை. யோசிக்க கூட மாட்டேங்கிறான். இன்னொரு விஷயம், படத்துல லாஜிக் அப்படிங்கறதே இல்லை. நிறைய இடத்துல வந்துட்டு ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுதான் நான் வந்து பயங்கர இதா சொல்ல முடியும். இன்னொன்னு வந்து லாஸ்ட் வந்து பிரதீப் ரங்கநாதன் நான் சொன்ன மாதிரி இந்த கேரக்டருக்கு அவர் பொருந்திருக்காரு அப்படின்னு சொன்னா கூட நிறைய இடத்துல அவரே ஒரு சீன்ல சொல்லுவாரு, சில விஷயங்கள் கொஞ்சம் திரும்பி திரும்பி பண்றப்ப கிரிஞ்சா இருக்கிற மாதிரி தோணுது. அதே மாதிரி வந்துட்டு இவர் வந்து ஒல்லி பிச்சா மாதிரி அனிருத்தோட அண்ணன் மாதிரி ஒரு 50 பேர் அடிக்கிறது ஏத்துக்க ஃபர்ஸ்ட் சீன் மாதிரி அவர் அடி வாங்குறது ஏத்துக்க முடியும். அவர் திருப்பி அடிக்கிறத வந்து கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் என்னோட இதுன்னு சொல்லலாம். என்னோட டேக் என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து இவங்க டோட்டலாவே அந்த ஸ்டோரியோட கிரிப்பை விட்டுட்டாங்க. மெயினா என்னன்னா, இப்போ இந்த படத்துல பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி ரிவீலே பண்ண முடியாது. நம்ம இது என்ன மாதிரி இப்போ நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு படம் வந்து எப்படி எடுக்க முடியும்? எனக்கு அவங்க சேலஞ்சுன்னு அவங்க நினைக்கிறத வந்து அது வந்து அதை சாதனையா நினைச்சாலும் ஒரு படத்துக்கு இதுதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பேஸ் நாட் நமக்கு வேணும் இல்லையா? அது மாதிரி கூட இந்த படத்துல சொல்ல முடியாதபடிதான் இருக்கு. அதே மாதிரி நீங்க நமக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்க வந்து படத்துல எப்படி சீரியஸா எடுத்துக்கலையோ, அவங்க அந்த லவ்வையும் வந்து யாருமே சீரியஸா எடுத்துக்கலையோன்னு தோணுது. அவங்க அந்த போத் பிரதீப் ரங்கநாதனும் மமிதா பைஜு ஆகட்டும் 2 பேருமே அவங்க லவ்வை பத்தி ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. சோ இப்ப அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம அதை பத்தி வருத்தப்படணும்ல. இவங்க பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கணும், இல்ல சேர்ந்துடணும்னு ஆசைப்படணும். இது ரெண்டுமே அந்த படத்துல ஒண்ணுமே இல்லை. இப்ப எனக்கு அந்த மமிதா பைஜு கேரக்டர் மேலேயே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அது வந்து உண்மையாலுமே புத்திசாலித்தனமா, இல்ல செல்ஃபிஷா, இல்ல லூசா, இது மூணுமே வந்து எனக்கு அந்த கேரக்டரைசேஷன்ல எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஏன்னா எப்படி வேணா நடந்துக்குது. அது தனக்கு சரியா இருக்கணும்னா எப்படி வேணா நடந்துக்கலாம். அப்படி இப்போ இவர் எப்படி தன்னோட லவ்வரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எந்த லெவல்ல வேணா போலான்னு ஒரு ஹீரோ இருக்கும்போது, அந்த பர்டிகுலர் ஹீரோயின் கேரக்டர் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா ரிட்டாலியேட் பண்ணணும். பட் கிளைமாக்ஸ் வரைக்கும் தன்னோட இஷ்டத்துக்கு தான் அது அந்த கேரக்டர் பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது வந்து எனக்கு அந்த ஒட்டவே இல்லை அந்த இடத்துல. எனக்கு ஆக்சுவலா அதனாலதான் வந்து நேஹா ஷெட்டியோட கேரக்டர், அதாவது இந்த இவரோட எக்ஸ்லவர், அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு, அதுக்கு ஒரு ஆர்க் இருக்கு. பட் இதுல இவங்க மிஸ் பண்ணது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி பைஜுவோட கேரக்டர் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா எழுதியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு கேரக்டர் வந்து ஹஸ்பண்ட், அவர் இந்த லக்ஸாவர், அவரை வந்து லிட்டரலி காமெடியன் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. நீங்க இது பாத்தீங்கன்னா லவ் டுடேல கம்பேர் பண்றப்போ யோகி காமெடினா வந்தாலும் ஒரு சீன்ல வந்து நெஞ்ச தொட்டுட்டு போயிருவாரு.
ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒரு சீன், அந்த மொட்டை மாடி சீன் இருக்கும், அருமையா இருக்கும். யோகி பாபு ஸ்டோல் தி சீன். அந்த மாதிரி லக்ஸுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. லக்ஸ் வந்து ஏதோ ஒரு காமெடியா யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த அவங்க என்ன இந்த ஷெட்டி அவங்க நேஹாவோட ஹஸ்பண்ட் மாதிரியே தான் இவருக்கும் ஒரு கேரக்டர், ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு லவ் டுடே எல்லாம் ஒர்க் ஆனது பாத்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட் அருமையா ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுல வந்து ரோஹிணி வந்துட்டு அவங்களோட கேரக்டர் அப்படிதான். அவங்க வந்து அண்ணன் கூட பேசவே மாட்டான்றாங்க, திடீர்னு அவங்க மாறிடுறாங்க, திடீர்னு திருப்பி சண்டை போடுறாங்க, கொண்டு போட்டுறாங்க, எல்லா இடத்துல அழைப்பாயுது. சோ இவங்க பிரதீப்க்கும் சரத்குமாருக்கும் எடுத்துற சரத்தை வந்து வேற யாருக்கும் எந்த கேரக்டரும் கொடுக்கவே இல்லை. இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா இல்ல கட்டாய் எடுத்து வீசிட்டாங்களான்னு தெரியல. இது தவிர எந்த கேரக்டரும். அப்புறம் இந்த கடைசியில வர்ற அந்த பொண்ணு, இந்த அவங்களோட ஃபைனல் வர்றவங்க, அவங்க கேரக்டர் எங்க வந்துட்டு அது போட்டோகிராஃப் கொடுத்தா நான் கூட வந்துருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, போலோராய்ட் கேமரா வாங்கி கொடுத்தா கூட வந்துருவேன் சொல்றது ரொம்ப கேவலமா எழுதியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுதான் சொல்றேன், அந்த 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 கேரக்டர் அந்த இது டிஃபைன் பண்றதுல செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் வந்து படத்தையே சீரியஸா எடுத்துக்கலன்னு தான் தோணுது. அதாவது அந்த ஒரு விதத்துல பார்த்தா அது ஒரு நல்ல விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்னே வச்சுப்போமே. யாருமே எதை பத்தியும் சீரியஸா எடுத்துக்காம படத்தை பாக்குற போது நம்ம ஏன் இந்த ஸ்டோரி இப்படி இல்ல. அவங்க இன்னொரு பெரிய டிராபேக் நான் ஃபீல் பண்ணது, கிளைமேக்ஸ்ல அவங்க கொடுக்குற ஒரு ரெவலேஷன், குழந்தை மூலமா ஒரு கேரக்டருக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு காட்டுறாங்க. அத விஷுவலாவே நமக்கு காட்டுறாங்க. ஆனா அத நீ பண்றியான்னு சொல்லிட்டு பின்னால இன்னொரு கேரக்டர் வந்து அதை சொல்லுது. என்ன லாஜிக் அது? எது யார ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வைக்கிறாங்கன்றதே புரிய மாட்டேங்குது. சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அவ்வளவு ஈஸியா நடக்கும்னா இதை ஏன் முதல்ல இருந்தே அவங்க ட்ரை பண்ணவே இல்லை? கரெக்ட். அதே மாதிரி சரத்குமார் வந்து அதுக்கு ஸ்டோரி ரிவீல் பண்ண முடியல. 35 வருஷமா அவ்வளவு இருந்தவர் இந்த குழந்தையை பார்த்தோம்னா திடீர்னு நான் ஜெயிலுக்கு போறேன் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் இதுக்கு அப்படி அவ்வளவு ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணாங்கன்றதும் புரியும். அதான் சொல்றேனே, பிராங்க்னு படம் முழுக்க சொல்றாங்க இல்லையா, நமக்கு ஒரு கட்டத்துல இது பிராங்கா உண்மையா நடக்குதான்னு சரத்குமாருக்கு இருக்கிற அதே குழப்பம் படம் பாக்குறவங்களுக்கு இருக்கு. அதுதான் மிகப்பெரிய டிராபேக்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஹாஃப். நம்ம கன்வென்ஷனலா சில படம் பார்த்திருப்போம், இது இப்படித்தான் முடியும், இது இப்படித்தான் நடக்கும்ன்றத பார்த்திருப்போம். அதுக்கு எகெயின்ஸ்டா நடந்தாலும் நம்ம ஏத்துப்போம், அது நம்ம நினைச்ச மாதிரி நடந்தாலும் சந்தோஷப்படுவோம். ஆனா இந்த படத்துல நம்ம என்னமோ நடக்கட்டும்ன்ற லெவல்ல தான் இருக்கோமே தவிர, இது இந்த கேரக்டர் இப்படி சேரணும், இந்த கேரக்டர் இப்படி ஆகணும், இவங்க என்ன ஆவாங்க, அந்த எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனுமே படம் பார்க்கறவங்களுக்கு இல்ல செகண்ட் ஹாஃப். அதுதான் என்னோட மிகப்பெரிய டிராபேக்கா நான் ஃபீல் பண்றேன். அதனால ஒரு அட்டகாசமான ஃபர்ஸ்ட் ஹாஃப், வெரி வெரி ஆவரேஜ் செகண்ட் ஹாஃப் அப்படின்ற லெவல்ல இந்த படம் போயிடுச்சு. அவ்வளவுதான். ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுமா அப்படின்லாம் கேட்டா அதெல்லாம் ஜென்சி அவங்க பாத்துக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான் நான் க்ளோஸ் பண்றேன் என்னோட. நான் என்னோட கருத்தும் அதேதான். பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி வந்து ஜென்சிக்கு வந்துட்டு ஒரு தீபாவளி சந்தோஷமா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா போய் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து போய் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். மேபி ஒரு இந்த 30s to 40s இருக்கிறவங்க பார்ப்பாங்க, அதுக்கு மேல பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப கிரிஞ்சா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. சோ இது வந்து 40 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவங்களை பார்த்துட்டு சின்ன பசங்களா குஞ்சு பசங்களா ஓடி போங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அடுத்த சீரியஸான மூவி நம்ம போயிடலாம். மாரி செல்வராஜ் ஆலை மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் மூவியை கொடுத்துட்டு பைசன்ல வந்திருக்காரு. நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய வாட்டி, நம்ம 2 பேர் பேசுறப்ப பைசன் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஷோர் ஹிட் ஷாட் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் கையில கிடைக்கிறப்ப அது நல்லாவே ஷேப் பண்ணுவார் அப்படின்னு தெரியும். சர்பட்டா பரம்பரை எப்படி வந்து இப்ப ரஞ்சித் பண்ணாரோ, சர்பட்டா பரம்பரையோட கம்பேர் பண்ண முடியாது, நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் ஆனா கண்டிப்பா வந்துட்டு நல்ல படம் கொடுத்திருக்காருன்னு சொல்லுங்க. சார் பைசன் பத்தி நீங்க ஆரம்பிங்க. ஐ திங்க் நீங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வந்தீங்க பைசன் பார்த்துட்டு, சோ அதனால நீங்க ஆரம்பிங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா பைசன் வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரெயிலர்லயே ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். ஆக்சுவலா அதாவது மாரி செல்வராஜ் பத்தி ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து வந்து சமூக ஊடகங்கள்ல இருக்குது. வந்து ஒரு மாதிரி கேஸ்ட் பிரச்சனையை பெருசு பண்ணி பண்ற படம் எடுக்கிறாரு. பட் அவருக்கு என்ன பக்கத்துல இருந்து பாத்துருக்காரோ அதை கொண்டு வராரு. பைசன் வந்து நான் ஏன் ஒரு ஷூ ஷாட் ஹிட்னு சொல்றேன்னா, எனி ஸ்போர்ட்ஸ் டிராமா ஃபார் தட் மேட்டர், கனா ஆகட்டும், ரப்பர் பந்து ஆகட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு படத்துல ஈவன் டு சம் எக்ஸ்டென்ட் பிகில் கூட நான் இதுல சேர்த்துக்கேன் ஸ்போர்ட்ஸ் டிராமால. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா சென்னை 20, சென்னை 28 இதெல்லாம் வந்து கண்டிப்பா சேஃப் ஹிட் அது. ஏன்னா மக்களுக்கு வந்து அது இல்லாம அண்டர்டாக் ஜெயிக்கிற படங்கள் வந்து எப்பவுமே ஹிட் ஆகும், எஸ்பெஷலி இந்த ஸ்போர்ட்ஸ் ஏரியா.
அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு கபடி மனத்தி கணேசன்கிற அந்த ஒரு அர்ஜுனா அவார்டு வாங்கின ஒரு பிளேயரோட லைஃப்ல நடந்த ஒரு சில எபிசோட்ஸை வச்சு இவங்க புனைவா சில விஷயங்கள் சேர்த்து அதுல பண்ணிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா உங்களுக்கு மாரி செல்வராஜுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வேர்ல்டு இருக்கு. அந்த வேர்ல்டு வந்து அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த ஆலங்குளம் இது சுத்தியே இருக்கு. அந்த ஜனங்கள் இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த படத்துல பெரிய ஒரு அட்வான்டேஜ் நான் என்ன பார்த்தேன்னா, நீங்க செகண்ட் சீன் வந்து யூ வில் பி இம்மர்ஸ்ட் இன்டு தி வேர்ல்ட். ஆக்சுவலா துருவ் விக்ரம் வந்து ஈவன் தோ சிட்டி கிரவுண்ட் பாய், அவர் வந்து விக்ரமோட பையன்ற அந்த பெரிய டேக் இருக்கு, பாக்குறதுக்கு வந்து பெரிய சார்மிங் ஃபெலோவா இருக்கா அந்த பையன். அப்படி இருக்கிற ஒரு ஆளை வந்து நீங்க வந்து நம்ம துருவ் விக்ரம்னே பார்க்க மாட்டோம் அந்த படத்துல. அந்த கிட்டாங்கிற அந்த கேரக்டர் தான் நமக்கு அந்த இடத்துல நிற்கும். அந்த கேரக்டரைசேஷன், அந்த மெலியூ, அந்த சரௌண்டிங்ஸ், அதுக்கு பர்ஃபெக்டான காஸ்டிங், அதுல வந்து இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்லயே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ நீங்க கேரக்டர் இவரு துருவ் விக்ரமோட அப்பாவா பசுபதி வராரு, அவர் எப்பேற்பட்ட பெர்ஃபார்மர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். டு சம் எக்ஸ்டென்ட் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த சார்பெட்டா பரம்பரையில அவரோட கேரக்டர் என்னவோ கிட்டத்தட்ட அதோட ஒரு நீட்சியா தான் இந்த படத்துலையும் பாக்குறேன். ஏன்னா இதுலயும் அதுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் உண்டு, அதுக்கு ஏத்த மாதிரி அவரோட சிச்சுவேஷன்ல அவர் மாட்டிக்குவாரு, அந்த விஷயங்கள் எல்லாமே இதுல உண்டு. பசுபதி பினாமினல் பெர்ஃபார்மர். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சின்ன அந்த லால் அண்ட் அமீர், இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு அந்த வில்லேஜ் தாதாஸ் மாதிரி ஒரு கேரக்டர்ல வராங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை, அந்த சண்டைக்குள்ள இந்த விக்ரம் கேரக்டர், இந்த துருவ் விக்ரம் கேரக்டர் எப்படி போய் மாட்டிக்குது, இன்னவே இவரோட குரோத்துக்கு அவங்க எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்கன்றதையும் இருக்கு. பட் அது நான் மைனஸ்ல சில விஷயங்கள் சொல்றேன். பிளஸ்லன்னு பார்க்கும்போது துருவ் விக்ரம் கேரக்டர் வந்து அவங்க அப்பா வந்து கபடிக்கு அகைன்ஸ்ட், இவருக்கு கபடி தான் எல்லாமே. அப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கிறதுனால அவங்க ஊர்ல இருக்கிற ஆட்களே அவரை வந்து கபடிக்கு சேர்த்துக்கிறது இல்லை. அவரோட பிடி மாஸ்டர் வந்து அவர்கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்து இவரை கன்வின்ஸ் பண்ணி, அவங்க அப்பா பசுபதியை கன்வின்ஸ் பண்ணி அவரை வந்து ஒரு டீம்ல ஒரு ஸ்டேட் லெவல் பிளேயர் ஆக்குறாரு. அப்புறம் அப்படியே அவர் மேல வர்றாரு. இதுதான் வந்து படத்தோட கதை. இந்த கதைக்கு நடுவுல அவங்களுக்குள்ள இருக்கிற ஜாதி பிரச்சனை, அது வந்து இவங்களுக்கு எப்படி பாதிக்குது, வெளிவட்டாரத்துல இருந்து வர்ற பிரச்சனைகள் இவங்க எப்படி மாட்டிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பங்காளி அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையில இவங்க எப்படி மாட்டிக்கிறாங்க, இந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் நடுவில் இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி மாட்டிக்கிறாங்க, இதுல எப்படி வெளியில வராங்கன்றதுதான் டோட்டல் மூவி. பாசிட்டிவ் அப்படின்னு நான் பாசிட்டிவ்லயே நான் ஆரம்பிக்கிறேன். பாசிட்டிவ்னா நான் நம்பர் 1 பாசிட்டிவ் நான் சொல்றதுன்னு வந்து துருவ் விக்ரமும் அண்ட் பசுபதியோட ஆக்டிங். ரெண்டு பேரும் ரொம்ப பினாமினல் பர்ஃபார்மன்ஸ். அதுவும் இந்த கபடி பிளேயருங்கிற அந்த அந்த பாடி லாங்குவேஜ் அவரு துருவ் கொண்டு வந்திருக்கிற விதம் வந்து ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி இந்த ஃபைனல், இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்காக ஒரு ஃபைனல்ல வந்து இந்த கால மாடா அப்படின்னா அந்த மாடோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அது வந்து அந்த இதுல அந்த பர்டிகுலர் எபிசோட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த அளவுக்கு. அதே மாதிரி அவங்க போடுற டைவ், எஸ்கேப், கேட்ச் பண்றது, இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா பிராக்டிஸ் பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு ப்ரொஃபஷனல் கபடி பிளேயர் எப்படி விளையாடுவாரோ அந்த மாதிரி அவருக்கு ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அவரும் அதுக்கு உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. பசுபதி அதே மாதிரிதான் பினாமினல் ஆக்டிங் இந்த ரெண்டு பேரும். அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்த விட்டுட்டா நான் டெக்னிக்கலா நான் சொல்ல விரும்புறது வந்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ரீசன்ட் டைம்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ரீசன்ட் டைம்ஸ். எழிலரசுன்னு சொல்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ரீசன்ட் டைம்ஸ். நீங்க ஒண்ணுமே இல்ல, ஒரு சேத்தை காட்டுவாரு, வயல்வெளியை காட்டுவாரு, ஆத்த காட்டுவாரு, ஒரு பாம்பு க்ளோஸ் அப்ல வர்றதை காட்டுவாரு. ஏரியல் ஷாட்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்திலேயே இவ்வளவு நல்ல இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியும். அந்த 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 சரௌண்டிங்ஸ் வந்து இந்த மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு. அந்த போட்டோகிராஃபி, அதே மாதிரி நிவாஸ் கே பிரசன்னா ரொம்ப அதிகமா அறியப்படாத ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனா இந்த படத்துல பிச் எடுத்துட்டாரு. சாங்ஸ் அண்ட் ரீரெக்கார்டிங் வந்து அருமையா பண்ணிருக்காரு. படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான். இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஃபர்தரா நீங்க ஏதாவது சொல்லுங்க, நான் அப்புறம் நான் வந்து எழில இருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி வந்து பினாமினல். இதுக்கு முன்னால வந்து அவர் ஸ்டாருக்கு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தாதா படத்துக்கு அவர் தான். தாதா படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ராம்காம் ஸ்டைல்ல போயிட்டு இருக்கோம். ஆனா அதுலயும் வந்துட்டு நல்லா பண்ணிருப்பாரு. ஸோ அது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு பாட்டு நான் ஒரு வழிக்கு முன்ன கேட்டது இல்லை அப்படின்னால எனக்கு பாட்டு அவ்வளவுக்கு ஒர்க் ஆகல. ஆனா நீங்க சொன்ன ஒரு பிஜிஎம் அருமையா கலக்கியிருக்காரு. அதுவும் இல்லாம நீங்க சொன்னது துருவோட ஆக்டிங் அப்படிங்கறத விட
எழில் வந்து துருவோட அந்த கண்ணு அவரோட அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ண வந்து சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து அப்படியே விக்ரம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பார்த்த மாதிரியே இருந்துச்சு நிஜமாவே. அந்த விக்ரம் பாக்குற அந்த நம்ம அந்த பாத்துருக்கோம் விக்ரம் வந்து இந்த ஆடியோ லான்ச்ல கூட சொன்னாங்க மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டரா போயிட்டாரு. அவரை பாக்குறப்ப எப்படி ஒரு அந்த அந்த மசாலா படத்துக்கு எல்லாம் போறதுக்கு முன்னால எப்படி ஒரு ஆக்டிங்க பார்த்து ரசிப்போமோ அது மாதிரி துருவ் வந்து ஐ திங்க் துருவ் வந்து பயங்கரமான கம்பேக் பயங்கரமான பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்ல முடியும் அவருக்கு. ஏன்னா அவரு ஃபேமஸ் ஆனதுல அதனால துருவ் கனிம இவரு பசுபதி தான். பசுபதி நீங்க சொன்ன மாதிரி அவன் மனுஷன் வந்து அந்த கேரக்டர் கொடுத்தா வாழ்ந்துடுறாருன்னு நினைக்கிறேன். லால் இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா காஸ்டிங் அப்படின்னு ஒரு ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்க இந்த படத்துல வந்துட்டு எக்ஸப்ட் ஃபார் ஹீரோயின் கேரக்டர் வந்து இதுல இந்த லவ் வந்து எனக்கு அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஜெல்லான மாதிரி தெரியல. நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மைண்டோட பாத்துட்டு இருக்கிறப்போ அது கொஞ்சம் தேவையா இருந்துச்சு. வாழையில அந்த லவ் இருக்கிறப்போ அதாவது அந்த இம்மெச்சூர்டு காதலா இருந்தா கூட அது கொஞ்சம் அளவு ஜெல்லாச்சு. ஓகே இதுல அந்த அளவுக்கு இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறேன். சோ மேபி மாரி செல்வராஜ் வந்து கொஞ்சம் அந்த பரியேறும் பெருமாள் சீசனுக்கு போகணும், அங்கிருந்து அந்த லவ் மீட்டு எடுத்துட்டு வரணும், நீ நம்ம படத்துல கொஞ்சம் காதல வீங்கப்பா சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் பிக்ஸ் பண்ணிப்பாரு நினைக்கிறேன். பட் அது கூட எனக்கு அந்த அனுபமா அவங்க அனு வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க முகம் எல்லாமே மத்தபடி எந்த ஆக்டரையும் நீங்க வந்து இவங்க சரியா இல்ல இந்த கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லவே முடியாது. அது வந்து மாரி செல்வராஜோட வெற்றி. நம்ம வாழை படத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த மாடு கூட நல்லா நடிச்சிருக்கோம் பண்ணிருப்பாரு அந்த மாதிரி நல்லா. சோ அது எனக்கு கண்டிப்பா பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மியூசிக் அந்த மாதிரி தான் பேக்ரவுண்ட் எல்லா இடத்துலயும் வந்து அருமையா பண்ணிருக்கு. சோ நம்ம அடுத்தது நம்ம வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் சொல்லி நம்ம இவர்கள் பேசினதுதான் ஏற்கனவே. பிடிக்காத விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா இது என்னன்னா ஒரு சேலஞ்ச் என்னன்னா இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறது வந்து அவரு ஜப்பான்ல நடக்கிற ஒரு ஏசியன் கேம்ஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரிதான் ஃபர்ஸ்ட் சீனே ஆரம்பிக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு படத்துக்கு அவரு அந்த இடத்துக்கு போறதுதான் படத்தோட மெயின் கதை. அவரு ஜெயிச்சு அங்க போகணுங்கிறது தான் வந்து எல்லாரோட ஆசையும் அவரு ஹீரோவோட கனவு லட்சியம் எல்லாமே. அவரு தான் ஜெயிச்சுட்டாரு. கரெக்ட். அவரு தான் முதல் சீன்ல ஜெயிச்சுட்டாருன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவரு இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, இவ்வளவு பேர் அவனை அடிக்க வைக்க பார்த்தான், சில இதுல ப்ராப்ளம் வந்தது, ஊருக்குள்ள ப்ராப்ளம் வந்தது, கொலை மிரட்டல் வந்தது, சாகர லெவலுக்கு வந்து கைகால் உடைஞ்சது, இது எல்லாமே காட்டினாலும் அந்தந்த நேரத்துல அது கடந்து போயிடும். நீங்க வந்து எப்படி இருந்தாலும் அந்த கை உடைஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த கை உடைஞ்சிச்சுன்னு அவன் மேட்ச் விளையாடாம இருக்க போறான். அவன் தான் ஜப்பான்ல மேட்ச் ஆடிட்டு இருக்கானு ஏற்கனவே ஏறிக்கிச்சு. நீங்க வந்து அதே மாதிரி செலக்ஷன்ல வந்து இவன் வந்து ஒடுக்கப்பட்டவங்கனால செலக்ஷன்ல அவனுக்கு வந்து ப்ராப்ளம் வருதுன்னு ஒரு கேரக்டர் சொல்றாங்க அப்படின்னா சரி ஏதோ வந்திருக்கு ஆனா அங்க வந்துட்டாங்க. அந்த ஃபைனல் மேட்ச்ல விளையாட மாட்டோம்னு கோச் சொல்றாருன்னா ஏதோ ரைட் சொல்லியிருக்காரு ஆனா ஃபைனல் விளையாடலாம். இப்போ பேக் ஆஃப் த மைண்ட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அவன் ஃபைனல்ல இறங்குனதுதான் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. விளையாடுறாங்கிறது தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. சோ அவனுக்கு வர்ற எந்த விதமான ப்ராப்ளமும் பெருசா நமக்கு டக்குன்னு எமோஷனலா இதுல இருந்து தப்பிச்சிடணுமே, இந்த ப்ராப்ளத்துல இருந்து இவன் வெளியில வந்துடணுமே, இவன் கை உடைஞ்சு சீக்கிரம் சரியாயிடணுமே அப்படின்ற ஒரு இதுவே நமக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கும் ஒன்றும் ஆகல. ஏன்னா அப்ப அந்த ஃபேமிலியா உட்காந்து டிவி முன்னால உட்காந்து தூர்தர்ஷன்ல படம் அந்த மேட்ச் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் எதுவும் நடக்கல. எவ்ரிதிங் கோஸ் ஆன் வெல் எண்ட்ஸ் வெல் அப்படித்தானே நம்ம எடுத்துக்கணும். ஒரு சுகமான முடிவா தான் எடுத்துக்கணும். பட் டெஸ்பைட் தட் அந்த படத்துல வந்து அவங்க ஒரு யூஸ் பண்ணிருக்கிற ஷார்ப்பான டைலாக்ஸ் இருக்கு பாருங்க. மாரி செல்வராஜோட டைலாக்ஸ் ஒவ்வொன்றும் ஹார்ட் ஹிட்டிங். அதுல வந்து நம்ம ஆட்களே தான் நம்மளை வந்து வெளியில போட்டு கொடுக்கறதும் எதிர்த்து வர்றதும் மேல வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுமா இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் வரிகள் இருக்கு. அதே மாதிரி எந்த சூழ்நிலை எவ்வளவு ஈஸியா நாங்க எப்பவுமே சுலபமா எந்த லிஸ்ட்லயும் நம்ம வந்துடுறது இல்லையே அப்படின்ற மாதிரி வசனங்கள் நிறைய பவர்ஃபுல் டைலாக்ஸ். அந்த அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே அவ்வளவு இது. அதே மாதிரி ஒரு துரோகம்ங்கிறது வந்து இன்ஹரண்டா இருக்கு எல்லா கம்யூனிட்டிலையும். மேல இருக்காம எப்படியாவது கீழே வரணும்னா அதுக்கு அவனை சேர்ந்தவனே தான் பண்றானே தவிர அவன் எதுக்குற ஒரு ஜாதிக்காரனோ அவனுக்கு பிடிக்காத ஜாதிக்காரனோ அதை பண்றது இல்லை. அவன் ஜாதிக்காரனே தான் அவனை போட்டு பாக்குறான், போட்டும் தள்ளுறான். அந்த மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன இந்த எக்ஸப்ட் ஃபார் தட் இந்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு ரெவலேஷன்ஸ் பெருசா இல்லை அப்படிங்கிறத விட என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து கிரிப்பிங்கா தான் படம் முழுக்க போகுது. இந்த எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கிளைமேக்ஸ்ல நமக்கு ஒரு அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ங்கிறது ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட். அப்ப வந்து அந்த கூஸ் பம்ப் மூமெண்ட் வர்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி எழுதுற அந்த போட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் மியூசிக்
இந்த 3 தான் கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கு. இன்ஃபேக்ட் துருவுக்கு எல்லாம் பெருசா டைலாகே கிடையாது. இன்னொரு நெகட்டிவ் அப்படின்னு பர்ஃபெக்ட் நெகட்டிவ்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களோட லவ் ட்ராக் தான். அது அவங்க வந்து லவ் பண்றாங்களானே நமக்கு முதல்ல தெரியல. அவங்க எதுக்கு அவங்க லவ் பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன எதுவுமே நமக்கு பெருசா ஒட்டவே இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு இருக்கணும் ஹீரோயின்ங்கிற ஒரு ரிலீஃப் இருக்கணுங்கிறதுக்காக வச்சது. அதுல வந்து விண்ணை தாண்டி ஒரு உன்னோட பெரியவன்ற ஒரு கொக்கி வேற போடுறாங்க. இதெல்லாம் எதுக்குன்றதே எனக்கு முதல்ல தெரியல. அவ சின்னவளா இருந்தா மாத்திரம் என்ன ஆயிட போகுது? கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன் தான். பெரியவளா இருந்து சின்னவளா இருந்து யாருக்கும் கொலைப்பட போறது இல்லை. அந்த ஆங்கிள் எதுக்கு அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க? அவங்க அக்கா. ஆனா உண்மையில என்னால தாங்க முடியாத விஷயம் என்னன்னா, ரஜிஷா விஜயன் வந்து துருவ் விக்ரம்க்கு அக்கான்னு சொன்னதுதான். அது வந்து ஒரு கொஞ்சம் ஓவரா தெரியலையா மாரி செல்வராஜ் அப்படின்னு தான் நமக்கே கேட்கணும்னு தோணுச்சு. வயசு கூட இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து திஸ் இஸ் டூ மச் தான் நான் ஃபீல் பண்றேன். ரஜிஷா விஜயன் வந்து துருவ் விக்ரம் அக்கான்றது வந்து டூ மச் தான் நான் ஃபீல் பண்றேன். அவளுக்கான அனுபவம் அக்கா தானே. ரொம்ப அதை ஏத்துக்கவே முடியல என்னால. இந்த லால் அண்ட் அமீர் கேரக்டர்ஸ் நல்லா போயிட்டே இருந்தாலும் அந்த கேரக்டர்ஸோட ஃபுல்லாவே டிராவல் பண்றாங்க. ஆனா இந்த மெயின் ஸ்டோரிக்குள்ள அவங்க அதை இன்வால்வ் பண்ணவே இல்லை. அவங்க 2 பேரும் மீட்டே பண்ணிக்கிறதே இல்லை. அது அந்த மாதிரியே டிராவல் ஆகுது. அது வைக்கணும்னு வச்சு அந்த வயலன்ஸை காட்டணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி ஒரு விஷயமா தான் எனக்கு பட்டது. அதை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி இந்த ரன் டைம் டெஃபினட்டா வச்சுக்கலாம். 3 மணி நேரம்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த படத்துக்குலாம் கொஞ்சம் நெளிய வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும். ஏன்னா ரிப்பீட்டிவா ஒரே விஷயம் தான் நடக்குது. ஒரு பிரச்சனை வருது, இவனை போட்டு அடிக்கிறாங்க, சேத்துக்குள்ள விழுறாங்க, சண்டை போடுறாங்க. அடுத்து ஒரு பிரச்சனை வருது, அடிக்கிறாங்க, சேத்துக்குள்ள சண்டை போடுறாங்க. ஆமா, அதே மாதிரி இவர் விளையாட மாட்டேன்றாரு, விளையாட விட மாட்டேன்றாரு. அடுத்த சீன் வந்து அடுத்த மேட்ச் ஆடுறாரு, விளையாட விட மாட்டேன்றாரு, அடுத்த சீன் இன்னொரு மேட்ச் ஆடுறாரு. அடுத்து இவரே விளையாட மாட்டேன்றாரு, அடுத்த சீன் கப்புக்கு போறாரு. இது வந்து இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. அந்த டோனல் இன்கன்சிஸ்டன்சி வந்து இதுல நிறையவே இருக்கு. ஒரு தடவை சொன்னா போதும், 2 தடவை சொன்னா போதும். படம் முழுக்கவா வந்து நான் விளையாட மாட்டேன்னு சொல்றது, அடுத்த சீன்ல போய் விளையாடுறது. அது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல உண்மையாலுமே. எனக்கு படம் பார்க்கும்போது நீங்க என்னோட சர்மை சப்போர்ட் இல்ல, உங்களோட சம்மரியா தான் நீங்க ஆல்மோஸ்ட் என்னோட பாயிண்ட்ல எடுத்துட்டீங்க. பட் நான் வந்து இது வந்து நிறைய பேர் திட்ட கூட செய்யலாம். ஏன்னா இங்கதான் ரஞ்சித் வந்து ஸ்கிரீன் பிளே ரைட்டர் வந்து சர்பாட்டா பிரமணல் வந்துட்டு ஷைன்டு. எனக்கு வந்து சர்பாட்டா பிரமணல் ரொம்ப பிடிச்சது காரணம் என்னன்னா, ரஞ்சித் வந்து அந்த அந்த அவங்க ஒய்ஃப் கேரக்டர் வருவாங்க. நம்ம இந்த படத்துல நம்ம இதுதான் நினைப்போம், எதுக்கடா வைஃப் கேரக்டர் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் கொடுத்திருப்பாரு. நீங்க படத்துல அம்மா கேரக்டர் எடுத்துக்கோங்க, இந்த அவங்களோட கேரக்டரா இருக்கு பாத்தீங்கன்னா அருமையான கேரக்டரா இருக்கு. கடைசி வரைக்கும் ஏன் அதுக்கான காரணம் ரீசன் தான் கொடுப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு கேரக்டரையும் வந்துட்டு செதுக்கி பண்ணிடுவாரு ரஞ்சித். அந்த படத்துலயும் காதல் வரும். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவன் வந்து இந்த மேட்சுக்கு போறாரு அப்படின்னு காட்டிட்டு இதெல்லாம் காட்டுறதுக்கு பதிலா ஒரு லீனியர் ஸ்டோரியா எடுத்துக்கலாமே. ஏன் அதை காட்டுறதுக்கான தேவையே இல்ல. நீங்க சர்பட்டா பிரமரையில வந்து ஐயோ குடிச்சு அடிச்சிருவானோ, ஒரு படத்துல அவன் பதட்டமா குடிச்சு அடிஞ்சிருவான், நம்ம ரோஸ் கிட்ட தோத்துருவாரு, ஐயோ இவங்கிட்ட தோத்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுவும் நம்மளுக்கு இது வரும். கடைசியில அப்புறம் அந்த இது ரோஸ் எல்லாம் ஜெயிக்கிறப்ப வந்து ஒரு பூஸ்ட் மூமெண்ட்ஸ் இல்லையா? அவர் வந்து அந்த பில்டப் ஏத்திட்டே இருப்பாங்க. அவர் எப்படி தெரியுமா, அவர் ஃபுட் ஒர்க் தெரியுமா அப்படிலாம் ஏத்திட்டே இருந்துட்டு கரெக்ட் இதுல அவர் அது பண்றப்ப நல்லா இருக்கும். கபிலன் ஜெயிக்கணும்னு இருக்கும். இதுல வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு இவர் ஜெயிக்குவாரு, கிட்டான் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு படத்தை பாக்குறப்ப வந்துட்டு அந்த பேக் ஆஃப் மைண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அப்படி வச்சாருன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி இது பண்ணலாம். லவ் போர்ஷன்ஸ் நம்ம சொல்லலாம் அனுப்பமாக்காக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெஜிஷா எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒட்டாம கொஞ்சம் தான் லாங் 3 years எடுத்திருக்காரு. பட் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் அந்த இதெல்லாம் வந்து நம்ம நெகட்டிவா வந்து புடிச்சு வச்சு சொன்னாலும் மாரி செல்வராஜுக்கு வந்து 5th ஹிட். எனக்கு தெரியல எந்த ஒரு இயக்குனரும் வந்து தொடர்ச்சியா சூப்பர் டூப்பரா 5 படம் ஹிட் கொடுத்தது தெரியல. இப்ப வாழை வந்து அவ்வளவு பெரிய ஹிட் இல்லைன்னா கூட அது ஒரு நல்ல ஹிட், கமர்ஷியல் ஹிட் தான். இந்த அளவுக்கு கமர்ஷியல் ஹிட் தான் அப்படின்னா சொல்ல முடியாது. பட் கமர்ஷியலா சூப்பரா போச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 5 படம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த படம் நம்ம எதிர்பார்க்கலாம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணுதான் அந்த தேனி ஈஸ்வர் வந்து மற்ற படத்துல இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் தான் இதுவா இருந்தாரு, சினிமாட்டோகிராஃபர் இருந்தாரு. வீரதீரசுரன் தேனி ஈஸ்வர். வீரதீரசுரன் இது வந்து கொஞ்சம் இவர் எழில் வந்ததுனால கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ட்ரெய்லர் விஷுவலே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து நல்லா மனுஷன் கலெக்ட். உங்களுக்கு படமே வந்து கிராமத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ரூரல் பேக்ரவுண்ட்ல எடுத்தாலும் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து டாப் கிளாஸ். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி பேக்ரவுண்ட் எடுத்தாலும் டியூடோட ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து வெரி வெரி புவர். நீங்க இப்ப யோசிச்சு நீங்க அந்த டியூட யோசிச்சு பாருங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து வெரி வெரி பேசிக் ப்ரொடக்ஷன் வேல்யூ. ரிச்சா காட்டிருப்பானே தவிர அதுக்கு வந்து செலவே பண்ணாத மாதிரி தான் இருக்கு அந்த படம்.
ஆமா, ஏதோ பெரிய ரெசார்ட்ல போய் அந்த நம்ம சரத்குமாரோட வீடே ஒரு ரிசார்ட் மாதிரி தான் இருக்கும். ரிசார்ட்ல ஒரு நாள் புக் பண்ணிட்டு எல்லா சீனும் அங்க ஷூட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. ரொம்ப ப்ரொடக்ஷன் வேல்யூ வைஸ் ரொம்ப ரொம்ப பேசிக் வந்து டியூட். இது வந்து நல்ல ரிச் விஷுவல்ஸ் பைசன். ஆனா கண்டிப்பா கண்டிப்பா மிஸ் பண்ண கூடாத படம் தான் இது. சொன்னீங்க தேனீஸ்வர் தான் இதுக்கும் வாழைக்கும் அவ்வளவுதான் சினிமா. பட் எனிவே சொன்ன மாதிரி வந்து இவருக்கு வந்து மாரிக்கு வந்துட்டு சூப்பரான படம். துருவ் வந்துட்டு ஷைனிங். வழக்கம் இவரை பத்தி சொல்ல வேண்டியது இல்ல, நம்ம பசுபதி இல்ல. சோ டெஃபினெட்லி வந்து தீபாவளிக்கு நம்ம இன்னும் டீசல் நான் பாக்கல, நீங்க பாக்குறீங்களான்னு தெரியல, இங்க ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. சோ ஏதாச்சும் ஐபி டிவில வந்துச்சுன்னா பாக்கலாம். தீபாவளி வின்னர்ங்கிறது பைசன் தான். பைசன் பட் டியூட் க்ளோஸ்லி ஃபாலோட் பை டியூட்னு வச்சுக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா அந்த செகண்ட் வீக் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு இப்ப வந்து மாரி செல்வராஜுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, ரஞ்சித்துக்கு ஒரு ஃபேன் இருக்கு. சோ அவங்க ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் தான் தெரியும். இந்த வீக்கெண்ட் முடிஞ்ச நெக்ஸ்ட் வீக்ல பாக்குறப்போ அங்க கமர்ஷியலா இது எப்படி போகுன்றதை விட படமா ஒரு நல்ல படம், நல்ல படம். அது கண்டிப்பா நீங்க டியூட்ல பாக்குறப்ப வந்துட்டு இது டியூட் ரெண்டு பேரும் படமும் ஷைன் ஆனாலும் கூட டெக்னிக்கலி ஒரு கிளீன் ஸ்வீப் எல்லாம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அருமையா ஜொலிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா பைசன் கொடுக்கலாம். ரெண்டு ஆக்டர்ஸ் வந்துட்டு ஜென்சிக்கு சந்தோஷமா ஒரு படத்தை போய் ராம்காம் மாதிரி பாத்துட்டோம். ஜென்சிக்கான ராம்காம், நம்மளோட ராம்காம்னா மோகன் எல்லாம் பார்த்து அழுதுருவாரு. அந்த மாதிரி ராம்காம் இல்ல, இந்த ஜென்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு ராம்காம் அப்படின்னு சொன்னா டியூட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வித் தட் செட் சூப்பரான தீபாவளின்னு நினைக்கிறேன். நீங்க டீசல் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் தனியா போய் நினைக்கிறேன், இங்க வராதுன்னா ஓகேங்களா. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.